உறவுகளுக்கு வணக்கம். சீமான் தம்பி அதிமுகவின் வேட்பாளராகின்றார். சீமான் தம்பி அதிமுகவின் வேட்பாளராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர் பேராசிரியர் கல்யாணசுந்தரம். இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் நமது அம்மா பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்பவர். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். தற்பொழுது 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் கிடைக்கவில்லை. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு சட்டசபையில் தமிழக வெற்றி கழகம் நம்பிக்கை வாக்கு கோரிய போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 15 பேரும், மீதி பேர் எஸ்பி வேலுமணி தலைமையிலும் 2 அணியாக பிரிந்தனர். எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியினர் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மேலும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியினர் நமது அம்மா பத்திரிகை அலுவலகத்தையும் கைப்பற்றினர். உடனடியாக கல்யாணசுந்தரம் தனது ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். எடப்பாடியின் தீவிர ஆதரவாளராக தற்போது வரைக்கும் இருந்து வருகிறார். தற்போது பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். பெருந்துறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அதிமுக வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் தற்போதைய அதிமுக பிரமுகரும் எடப்பாடியின் விசுவாசியுமான பேராசிரியர் கல்யாணசுந்தரம் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதி கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்து விட்டார். தற்பொழுது அந்த தொகுதி காலியாகியுள்ளது. அங்கு அதிமுக வேட்பாளராக பெருந்துறை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பேராசிரியர் கல்யாணசுந்தரம் போட்டியிடுகின்றார்.